இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் திலேப்பியா வளர்ப்பு. அதாவது ஜெனட்டிக்கலி இம்ப்ரூவ்டு ஃபார்ம்டு திலேப்பியா, மரபணு மேம்படுத்தப்பட்ட பண்ணை திலேப்பியா. இது என்ன அப்படின்னா, இது ஒரு புதிய தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பம் பார்த்திங்க அப்படின்னா, மலேசியாவில் உள்ள உலக மீன் மையம், வேர்ல்டு ஃபிஷ் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மையத்தில் வந்து நைல் திலேப்பியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி திலேப்பியாவை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இனப்பெருக்கம், செலக்டிவ் ப்ரீடிங் மூலியமாக அதை 5 தலைமுறைகள் வந்து அதை வந்து இனப்பெருக்கம் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய மீன் குஞ்சுகளை வந்து கிஃப்ட் திலேப்பியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கிஃப்ட் திலேப்பியா என்ன அப்படின்னா, மற்ற நம்மளுக்கு நாட்டு சிலேப்பின்னு சொல்லக்கூடிய வகை மீன்களை காட்டிலும் இந்த கிஃப்ட் திலேப்பியா வந்து 80லேருந்து 85% வந்து வளர்ச்சி வந்து அதிகமாக நம்மளுக்கு மகசூல் கிடைக்கிது. ஸோ இந்த கிஃப்ட் திலேப்பியா மீன் நம்ம ஏன் வந்து பண்ணணும், ஏன் இதில் வந்து நம்ம மரபணு மேம்படுத்தப்படணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிஃப்ட் திலேப்பியா மீன் வந்து 85க்கும் மேற்பட்ட நாடுகளில் வந்து இதை வந்து பண்ணையில் வந்து வளர்ப்பு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த தொழில்நுட்பம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த 85க்கும் மேற்பட்ட நாடுகளில் வந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அதுபோக இந்த திலேப்பியா மீன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உலக அளவில் வந்து 2ஆவதாக வந்து அதிகமாக வந்து பண்ணையில் வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தொழில்நுட்பம் வந்து மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பம் வந்து இந்த இதை வந்து நம்மளுக்கு ஃபார்மர்ஸ்க்கு நம்ம கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கலாம். ஸோ நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா, இந்த காவேரி டெல்டா மாவட்டத்தில் வந்து தண்ணீர் பற்றாக்குறை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த தண்ணீர் பற்றாக்குறையில் நம்ம வந்து இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை வந்து நம்ம வந்து பயன்படுத்தினோம் அப்படின்னா, குறைந்த நாட்கள் தண்ணியில் வந்து நம்ம அதிகமாக வந்து மகசூல் எடுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, வழக்கமாக வந்து விவசாயிகள் வந்து கெண்டை மீன் வளர்த்துட்ருப்பாங்க. ஸோ இந்த கெண்டை மீனை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கு வந்து குறைந்தது வந்து 8லேருந்து 10 மாத காலம் வந்து அதோட வளர்ப்பு காலங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த கிஃப்ட் திலேப்பியா மீனை வளர்த்தோம் அப்படின்னா, இதில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறைந்த காலத்திலே 3லேருந்து 4 மாதங்கள்லேயே வந்து அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 300லேருந்து 400 கிராம் எடையை வந்து அதை அடைஞ்சிருது. ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு என்னென்னா, விவசாயிகளுக்கு வந்து அந்த தண்ணீர், ஏன்னா விவசாயிகள் வந்து தண்ணீரை வந்து கால்நடைக்கு பயன்படுத்துகிறாங்க, விவசாயத்துக்கு பயன்படுத்தினாலும் அவங்களுக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை இருக்குது. ஸோ அந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகளை வந்து நம்ம இந்த கிஃப்ட் திலேப்பியா மீன் வளர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய லாபங்கள் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிஃப்ட் திலேப்பியா மீன் வந்து சீக்கிரத்தில் வந்து நோய் வந்து இதுக்கு அட்டாக் பண்ணாது. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம நார்மலாக வந்து கெண்டை மீன் வளர்க்குறதுல வந்து இருப்பு வந்து நம்ம அதிகமாக வைப்போம். ஸோ அந்த இருப்பு வந்து இதுலேயுமே வந்து நம்ம அதிகமாக வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு பயன். அதே மாதிரி டேஸ்ட் வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது கெண்டை மீன்களை கம்பேர் பண்ணும்போது டேஸ்ட் வந்து இது அந்த மீன்களை காட்டிலும் நல்லா வந்து டேஸ்ட் கிடைக்கிது. ஸோ இந்த திலேப்பியா மீன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இதுக்கு ஒரு பிஹேவியர் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோலிஃபிக் ப்ரீடிங் பிஹேவியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து ஒரு வருஷத்தில் வந்து 45 நாளில் வந்து அது குஞ்சு பொரிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 மாதங்களில் வந்து அது மெச்சூரிட்டி ஆயிரும். மெச்சூரிட்டி ஆகினதுக்கப்புறம் 45 நாட்கள் ஒரு நாளைக்கு வந்து அது குஞ்சு பொரிச்சிட்டே இருக்கும். ஸோ இப்படி பொரிக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட வளர்ச்சி அடைகிறது கிடையாது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராமுக்குள்ளே வந்து அது வந்து இனப்பெருக்கம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு உணவு மீனாக வந்து நம்ம பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்து நம்ம இந்த மீன்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீனை வந்து எல்லாத்தையுமே ஆல் மேல் பாப்புலேஷன், அதாவது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆண் மீன்களாக நம்ம மாற்றுறோம். ஸோ ஆண் மீன்களாக மாற்றிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா, இதை நம்ம குட்டையிலையோ குளத்துலையோ விட்டு நம்ம வளர்க்கும் போது என்னென்னா, அதுக்கு வந்து இனப்பெருக்கம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருது. ஸோ என்ன ஆயிடுது, அது தேவையில்லாமல் வந்து அதோட எனர்ஜி வந்து அதுக்கு வேஸ்ட் ஆகிறது வந்து அதோட மசில் டெவலப்மெண்ட்டுக்கு போகிறனால நம்மளுக்கு வந்து மீனுக்கு வந்து அதிகமாக வந்து வளர்ச்சி வந்து நம்மளுக்கு குறுகிய காலத்திலே வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இதோட மீன் குஞ்சுகள் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு அரசு மீன்வளத்துறையில் பார்த்திங்க அப்படின்னா, கிருஷ்ணகிரியில் வந்து அவங்க வந்து பிரத்யேகமான ஒரு குஞ்சு பொரிப்பகம், கிஃப்ட் திலேப்பியா குஞ்சு பொரிப்பகம் வந்து கிருஷ்ணகிரியில் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பண்ணையாளர்களுக்கு, ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி விவசாயிகளுக்கு குட்டையை வச்சுருக்கவங்களுக்கு வந்து இந்த மீன் குஞ்சு உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மீன் குஞ்சுகள் வந்து பொரித்து வந்து ஒரு 25 நாட்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அதோட தீவனத்தில் வந்து அந்த ஹார்மோன் கலந்த ஃபீடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபீடை வந்து நம்ம வந்து இந்த மீன் குஞ்சுகளுக்கு கொடுக்குறனால என்ன ஆகுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு 25 நாள் கொடுக்குறனால அது வந்து எல்லாமே வந்து ஆண் மீன்களாக வந்து நம்மளுக்கு மாற்றப்படுது. ஸோ அதை மாற்றி ஒரு 1.5 இன்ச்சு சைஸ் வந்தோடனே அவங்க வந்து இதை வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது சைஸுக்கு ஏற்றாப்புல வந்து அவங்க வந்து அதை விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ விவசாயிகள் வந்து உங்களுக்கு உங்கள் குட்டைகளில் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா, நீங்கள் வந்து மீன்வளத்துறை கிருஷ்ணகிரியில் இருக்க பண்ணையை வந்து அணுகுனீங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து மீன் குஞ்சுகளை வந்து நீங்கள் அங்கே அணுகி வாங்கிக்கலாம்.
ஸோ இதோட கிஃப்ட் திலேப்பியாவோட வளர்ப்பு முறைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வளர்ப்பு முறைகளில் வந்து நம்ம நார்மலாக வந்து பண்ணை குட்டைன்னு சொல்கிறோம். பண்ணை குட்டையில் வந்து நம்ம கெண்டை மீன் வளர்க்குற மாதிரி, நம்ம கெண்டை மீனுக்கு என்னென்ன வந்து தொழில்நுட்பங்கள்லாம் நம்ம வந்து கடைபிடிக்கிறோமோ அதே தொழில்நுட்பங்கள் தான் வந்து நம்ம கிஃப்ட் திலேப்பியாவுக்கும் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து நம்ம நார்மலாக வந்து பண்ணை குட்டை வெட்டி நம்ம வந்து அதை மீனை வளர்க்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஷீட் நம்ம HDPE லைன்டு ஷீட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பாலிஎத்திலீன் ஷீட்ஸ், ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன் ஷீட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், நம்ம குட்டையை வெட்டிட்டு அந்த ஷீட்ஸை வந்து நம்ம லே பண்ணி அதில் வந்து நம்ம மீன் வளர்ப்பு பண்ணலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த மீன் வளர்ப்பு பண்ணுறதுக்கு வந்து முதல்ல வந்து முக்கியமானது வந்து சைட் செலெக்ஷன் சொல்லுவாங்க, இடம் தேர்வு செய்தல். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களிமண் அதிகமாக இருக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஷீட்டு போட வேண்டிய அவசியம் இருக்காது நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம நார்மலாகவே பண்ணை குட்டை வெட்டுற மாதிரி வெட்டி நம்ம தண்ணியை நிரப்பி மீன் குஞ்சுகளை விட்டு வளர்க்கலாம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மணல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மணல் பாங்கான இடத்துல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து தண்ணீரை வந்து நம்ம தேக்கி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். நீர்க்கசிவு அதிகமாக ஏற்படும். ஸோ இந்த நீர்க்கசிவு ஏற்படுறதுனால நம்ம அதிகமாக பம்ப் பண்ண வேண்டியது இருக்கும் வாட்டர். ஸோ அதனால் நம்மளுக்கு செலவுகள் வந்து அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி நம்ம இடங்களில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஷீட்ஸை போட்டு வளர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தண்ணீர் வந்து நம்மளுக்கு கசிவு இல்லாமல் வந்து குறைந்த அளவு தண்ணியிலே வந்து நம்ம ஒரு நேரம் நம்ம தண்ணியை விட்டாலே போதும். நம்ம கல்ச்சர் முடிகிற வரைய, நம்ம அந்த வளர்ப்பு காலங்கள் முடிகிற வரை நம்ம அந்த தண்ணியை வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கடைசியில் நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிடலாம். ஸோ இதுதான் வந்து சைட் செலெக்ஷன். சைட் செலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பண்ணை குட்டையை வந்து நம்ம வெட்டணும். இப்போ பண்ணை குட்டையை வெட்டும் போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மினிமம் அதோட ஆழம் வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் நம்மளுக்கு ஆழம் இருக்கணும். ஸோ அந்த 1 மீட்டர் ஆழத்துக்கு நம்ம வெட்டிட்டு நம்ம வெட்டக்கூடிய மண்ணையே வச்சு நம்ம கரை செஞ்சிடலாம். ஸோ நிறையா இப்போ பண்ணைக்குட்டையெல்லாம் வெட்டுறவங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து கரையை வந்து ஒழுங்காக பண்ணுறதில்ல, செங்குத்தாக வந்து வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சரிவான பண்டு வந்து, அதாவது கரைகள் வந்து சரிவான கரைகளாக நம்ம வைக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா, மண் அரிப்பை வந்து தடுக்கலாம். அது போக வந்து நம்ம வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணத்தில் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அதில் வந்து காய்கறிகள் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தீவன பயிர்கள் போட்டு நம்ம ஆடு மாடுகளுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி பயன்கள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ணைக்குட்டை வெட்டினதுக்கப்புறம் வந்து அதை உழுவணும். மண்ணை வந்து கண்டிப்பாக நம்ம உழுதாதான் என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே வந்து நம்ம வந்து வளர்ப்பு பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே பண்ணக்கூடியதில் வந்து கிருமிகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி மண்ணில் வந்து நச்சுத்தன்மையான வாயுக்கள் வந்து ஆல்ரெடி போன வளர்ப்பிலே வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த சூரிய வெளிச்சம் படுற மாதிரி நல்லா வந்து ஒரு அடி ஆழத்துக்கு வந்து மண்ணை நல்லா உழுது விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மண்ணுக்கு தேவையான பிராணவாயு வந்து கிடச்சிரும். ஸோ அது வந்து நம்மளுக்கு வளர்ப்பு கூடங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பயனாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம உழுது விட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணீரை வந்து நிரப்பலாம். ஸோ தண்ணியை நிரப்புற டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுண்ணாம்பு இடணும். ஸோ சுண்ணாம்பு இடுதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இருக்குது. ஸோ சுண்ணாம்பு வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் லைம் சொல்லக்கூடிய கால்சியம் கார்பனேட் சுண்ணாம்பு வந்து நம்ம பயன்படுத்தலாம் மீன் குட்டைகளுக்கு. ஸோ அதை பயன்படுத்தினால என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணியில் இருக்கக்கூடிய கார அமிலத்தன்மைன்னு சொல்லுவோம், pHன்னு சொல்லக்கூடியது வந்து அது சரி செய்யுது. அதுபோக தண்ணியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த கிருமிகள், தேவையில்லாத களை செடிகள், தேவையில்லாத மீன் குஞ்சுகள், இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு சுத்தம் பண்ணி கொடுத்துருது. ஸோ அதனால் நம்ம வந்து சுண்ணாம்பு இடுறோம். ஸோ சுண்ணாம்பு இட்டு அதுக்கப்புறம் குறைஞ்சது வந்து ஒரு 10 நாள் கழித்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உரம் இடணும். ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபெர்டிலைசேஷன் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன்களுக்கு வந்து இயற்கை உணவு உற்பத்தி வந்து கண்டிப்பாக தேவை. அது நம்ம போடக்கூடிய தீவனத்தை சாப்பிட்டாலுமே அது வந்து இயற்கை உணவு உற்பத்தி தான் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதில் கிடைக்கக்கூடிய தீவனங்களை அது சாப்பிட்டு வளர்ந்துச்சுனா தான் அதோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இயற்கை உணவு உற்பத்தியை வந்து நம்ம பெருக்கிறதுக்காக நம்ம உரம் இடுறோம். உரங்கள் பார்த்திங்கன்னா 2 வகையாக நம்ம இடலாம். ஒன்று வந்து இயற்கை உரங்கள் இடலாம், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். அப்படி இல்லைனா கனிம உரங்கள்னு சொல்லக்கூடிய இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். ரெண்டையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இயற்கை உரங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாட்டு சாணம், கோழிக்கழிவு, பன்றிக்கழிவு, ஆட்டுக்கழிவு, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்க அப்படின்னா, மாட்டு சாணம் பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா 1 ஏக்கருக்கு வந்து 5லேருந்து 10 டன் வரையும் நம்ம கொடுக்கலாம். நம்மளுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ கோழிக்கழுவும் அதே மாதிரி தான். கோழிக்கழிவு வந்து நம்ம மாட்டு சாணத்தில் எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கு பாதியான அளவு கொடுக்கலாம். ஏன்னா கோழிக்கழிவில் வந்து நைட்ரஜனோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக வந்து அதை கொடுக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் கனிம உரங்கள் பார்த்திங்க அப்படின்னா, யூரியா, சூப்பர் பாஸ்பேட், பொட்டாஸ், இந்த மாதிரி உரங்களையும் நம்ம வந்து நம்ம பயன்படுத்தலாம். நம்ம உரங்களில் குளத்தில் வந்து நம்ம இயற்கை உணவு உற்பத்தியை பெருக்கிறதுக்கு. ஸோ
இதை நம்ம யூரியா பொட்டாஷ் இதையும் யூஸ் பண்ணலாம். இது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம பெஸ்ட் யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சரியான அளவு பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை உரங்களையும் நம்ம செயற்கை உரங்களையும் சேர்த்து பயன்படுத்தணும். அப்படின்னா வந்து குளங்களில் வந்து நல்ல விதமான உணவு உற்பத்தி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா அசோலான்னு சொல்லக்கூடிய ஒரு நீர் தாவரம் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதில் வந்து அனபைனா அசோலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா இருக்கும். ஸோ அந்த பாக்டீரியா என்ன பண்ணுது அப்படின்னா வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை எடுத்து அதை யூஸ் பண்ணுது. ஸோ அது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது தண்ணியில் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து தண்ணீருக்கு வந்து நைட்ரஜன் சத்து கிடைக்குது. ஸோ நைட்ரஜன் கிடைக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து உணவு உற்பத்திக்கு வந்து அது வித்திடுகிறது. அசோலா வந்து நம்மளுக்கு வந்து நைட்ரஜன் சோர்ஸ் மட்டும் இல்லாமல் அப்படின்னா அந்த கிஃப்ட் திலேப்பியா மீன்களுக்கு வந்து நம்மளுக்கு தீவனமாகவும் பயன்படுத்திக்கிறது. ஸோ அது வந்து எடுத்துக்கிறது. ஸோ நம்ம வந்து ஃபெர்டிலைசேஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுண்ணாம்பிட்டு குறைஞ்சது ஒரு 10 நாள் கழித்து நம்ம ஃபெர்டிலைசேஷன் பண்ணணும். ஸோ ஃபெர்டிலைசேஷன் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உரம் இட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3லேருந்து 5 நாள் கழிச்ச உடனே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணியை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பச்சை கலரில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த நம்ம தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பச்சை கலரில் வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இயற்கை உணவு உற்பத்தி வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் குஞ்சை வந்து நம்ம இருப்பு செய்யலாம். நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்ம இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம வந்து மீன் குஞ்சுகளை வந்து நம்ம இருப்பு செய்யணும். ஸோ மீன் குஞ்சுகளை வந்து நம்ம வாங்கிட்டு வரும்போது ரொம்ப கவனமாக வந்து நம்ம வாங்கிட்டு வரணும். டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து பண்ணைகள் வந்து பக்கத்தில் இருந்துச்சு நம்மளுக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் நம்ம 200 கிலோமீட்டருக்கு மேலே போய் வாங்கிட்டு அந்த மீன் பண்ணையில் போய் வாங்கிட்டு வரும்போது நம்ம நிறைய விஷயங்களை கவனிக்க வேண்டியது இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் போனால் அவங்களே வந்து எல்லாமே பேக்கிங் பண்ணி உங்களுக்கு ஆக்சிஜன் நிரப்பி வந்து பக்காவாக கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இருப்பு செய்கிற டைம் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இருப்பு செய்யக்கூடிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா விடியற் காலை, அதாவது சூரிய வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சாயங்கால நேரம் சூரியன் மறைந்த பிறகு பண்ணலாம். ஸோ இது மாதிரி பண்ணுறனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வரதுமே இந்த மாதிரி சமயங்களில் தான் விடிய காலையில் இல்லைன்னா சாயங்கால டைமில் நைட் டைமில் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்துறனால என்ன ஆகும்னா மீன்களுக்கு வந்து தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஏற்படாது. ஸோ ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கொண்டு வந்து ஸ்டாக் பண்ணோடனே நிறைய இறப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம சாயங்கால நைட் நேரங்களில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நல்லது. ஸோ நம்ம மீன் குஞ்சுகளை கொண்டு வந்தோடனே நம்ம உடனே வந்து டேரெக்டாக கொண்டு போய் நம்ம பண்ணைக்குட்டையில் வந்து விட்டுறாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா பேக் பண்ணி கொண்டு வந்த பேகை வந்து நம்ம பண்ணைக்குட்டையில் வந்து நம்ம கொண்டு வந்து விட்டுட்டு அந்த தண்ணியில் நம்ம வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வந்து தண்ணியில் அப்படியே போட்டுடணும். ஸோ இது எதுக்கு பண்ணுறது அப்படின்னா நம்ம தண்ணியில் உள்ள வெப்பநிலையும் நம்ம கொண்டு வந்திருக்க மீன் குஞ்சுகள் இருக்கக்கூடிய தண்ணியோட வெப்பநிலை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மாறுபடும். ஸோ நம்ம தண்ணியில் வந்து போட்டோன்னே என்ன ஆயிரும்னா அந்த டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக ரெண்டும் சேர்ந்து வந்த பிறகு மீன்களுக்கும் அது ஏதுவாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து விட்டோம் அப்படின்னா மீன் வந்து போய் நல்லா இதாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இப்போ நம்ம விவசாயிகளை பொறுத்தளவு உடனே வந்து நம்ம ஃபீடு போடக்கூடாது, தீவனத்தை அளிக்கக்கூடாது. ஏன்னா மீன்களுக்கு வந்து அது ஒரு புது இடம், அதுக்கு வந்து தெரியாத இடம். ஸோ நம்ம கொண்டு வந்து விட்ருக்கோம். ஸோ அது வந்து ஆல்ரெடி வேறு ஒரு நீர்நிலையில் இருந்திருக்கு, அதுக்கு எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம தீவனம் போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதனால் நம்ம ஒரு நாள் கழித்து தான் நம்ம வந்து தீவனத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், போடுறதுக்கு ஆரம்பிக்கணும். ஸோ பொதுவாக அந்த கிஃப்ட் திலேப்பியா மீன்களுக்கு தீவனங்கள் வந்து ஒன்று வந்து நம்ம பண்ணையிலே நம்ம செய்யக்கூடிய தீவனம், அதாவது கடலை புண்ணாக்கு தவிடு, இது ரெண்டையும் வந்து நம்ம வந்து 1:1 ரேஷியோவில் வந்து நம்ம அரைச்சி அதை நம்ம வந்து தீவனமாக கொடுக்கலாம். தவிடு பார்த்திங்கன்னா எண்ணெய் எடுக்கப்பட்ட தவிடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எண்ணெய் எடுக்கப்பட்ட தவிடை நம்ம பயன்படுத்தினோன்னா மீன்களுக்கு வந்து தீவனத்தை வேஸ்ட் பண்ணாமல் அதை சாப்பிடும். ஸோ எண்ணெய் எடுக்கப்பட்ட தவிடு யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கடைகளில் வந்து ஃப்ளோட்டிங் பெல்லட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவனங்கள் வந்து அதாவது பேலன்ஸ்டு, அதாவது மீன்களுக்கு வந்து சரிவிகித உணவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபீல்டில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும். புரதச்சத்து, கார்போஹைட்ரேட்டு, கொழுப்பு சத்து. ஸோ மீன்களுக்கு என்னென்ன வகையான ஊட்டச்சத்துக்கள்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே பேக் பண்ணி ஒரு முழுமையாக பண்ணி ஒரு தீவனமாக தயாரித்து வந்து கடைகளில் விற்றுட்ருக்காங்க. ஸோ விவசாயிகள் வந்து அதையும் நம்ம வாங்கி நம்ம மீனுக்கு கொடுத்தோம் அப்படின்னா மீனோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்குது. இந்த கிஃப்ட் திலேப்பியா வளர்ப்பில் வந்து நம்மளுக்கு முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீர் மேலாண்மை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மீன் வளர்ப்பில். ஏன்னா நம்ம வந்து மீன்கள் வந்து தண்ணியில் தான் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து பாக்டீரியாக்கள் எல்லாமே வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணீரோட தரத்தை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மீன்களுக்கு வந்து நோய் வராமல் தடுக்கலாம். அதே மாதிரி அதோட வளர்ச்சியையும் நம்ம அதிகமாக ஆக்கலாம்.
ஸோ அதனால் வந்து நம்ம தண்ணீரோட தரத்தை வந்து பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்மளுக்கு வந்து வாட்டர் குவாலிட்டி டெஸ்டிங் லேப்ஸ், அதாவது நீர் தர மேலாண்மை ஆய்வகங்கள் வந்து இருக்குது. நம்ம தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் ஆய்வகங்கள் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீ ஒரு சாம்பிள் ஒரு பாட்டில் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தீங்கனாலே அவங்க வந்து கரெக்டாக உங்களுக்கு செக் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ மெயினாக வந்து இந்த நீர்த்தர மேலாண்மை அப்படின்னு பார்க்கக்கூடியது என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சிஜன் பிராணவாயு ஒன்று, அடுத்து பிஹெச் கார அமிலத்தன்மை, அடுத்தது வந்து அமோனியா, அடுத்தது நைட்ரேட். இது இவ்வளவு தான் வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமான காரணிகள் வந்து பார்க்கணும் நம்ம நீர்த்தர மேலாண்மையில் பார்க்கக்கூடிய. இது போக வெப்பமும் நம்மளுக்கு கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயந்தான். ஸோ வந்து பிராணவாயு பொறுத்தளவு பார்த்திங்கன்னா காலை நேரங்களில் தான் வந்து பிராணவாயோட ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ காலை நேரங்களில் பார்த்திங்கன்னா மீன் வந்து மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக வாயை பொழந்துட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் நம்ம வர அளவு பார்த்துக்கிறணும். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆயிரும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குளத்தில் வந்து நம்ம பச்சையத்தை வந்து, அதாவது இயற்கை உணவு உற்பத்தியை வந்து சரியான அளவு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது அளவுக்கு மீறி போயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அதிகமாக ஆக்சிஜன் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது அதோட சுவாசத்துக்காக, ஃபோட்டோசிந்தசிஸ்க்காக அது எடுக்க ஆரம்பிச்சோடனே என்ன ஆயிரும் அப்படின்னா, மீனுக்கு தேவையான பிராணவாயு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நம்ம வந்து கரெக்டாக வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச் கார அமிலத்தன்மை. ஸோ அதுக்கும் வந்து நம்ம அதுவும் வந்து ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கணும். அடுத்தது அமோனியா நைட்ரைட்டு. இதுவுமே வந்து ரெண்டுமே வந்து மீனுக்கு வந்து ஒரு நச்சுத்தன்மை கொடுக்கக்கூடியது. அது வந்து மீனுக்கு தேவையில்லாத ஒரு இது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம வராமல் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீர் மேலாண்மை வந்து கரெக்டாக சரிவர நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ சில சமயங்களில் இதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீரை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணீரை வந்து கொஞ்சம் பம்ப் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு அதை நம்ம திருப்பி குளத்தில் விட்டுட்டோம் அப்படின்னா, புதுசாக வாட்டரை விட்டுட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம மேக்ஸிமம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கடுத்து நோய் மேலாண்மை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, திலேப்பியா வந்து என்ன நம்மளுக்கு இதோட கேரக்டரே பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன். அதாவது இருப்பு நம்ம நிறையா வைக்கலாம். இன்னொன்று என்னென்னா, எல்லா வகையான தீவனங்களையும் சாப்பிடக்கூடிய ஒரு வகையான மீன். இன்னொன்று என்னென்னா டிசீஸ் ரெசிஸ்டன்ட், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக உள்ள ஒரு வகையான மீன்கள். இப்போ கெண்டை மீன்களுக்குமே அதிகமாக நோய் வரதில்லை. பட் அதையோட இதை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு வகையான மீன் கிஃப்ட் திலேப்பியா. அந்தளவுக்கு ஈஸியாக வந்து நோய் அட்டாக் ஆகாது. ஸோ அதனால் நம்மளுக்கு நோய் மேலாண்மைக்கு அந்தளவுக்கு நம்ம வந்து பார்க்கணுங்கிற ஒரு இது அவசியம் கட்டாயம் இல்லை. ஸோ இந்த வகையான மீன்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்படியே நம்ம கல்ச்சர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, குறைஞ்சது வந்து ஒரு 3லேருந்து 4 மாதங்கள் நீங்கள் வளர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 300லேருந்து 400 கிராம் எடை வரை வந்துடுது. ஸோ இதில் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ கெண்டை மீனை கம்பேர் பண்ணும்போது இதோட டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கனால கன்சியூமர் வந்து இதை நல்லா வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து 120 ரூபாலேருந்து 140 ரூபா வரைய கிலோ வந்து மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்குது. ஸோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கனால மக்கள் நல்லா விரும்பி வாங்கி இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த கிஃப்ட் திலேப்பியா வளர்ப்பு முறைகள். ஸோ பண்ணையாளர்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு மீன் குஞ்சுகள் உங்களுக்கு தேவை அப்படின்னா, நீங்கள் வந்து எங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தை வந்து அணுகுனீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு கிருஷ்ணகிரியிலேருந்து உங்களுக்கு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் மீன்வளத்துறையிலேருந்து உங்களுக்கு குஞ்சு வாங்கி தரக்கு பண்ணையில் ஸ்டோர் குட்டையில் வளர்க்குறதுக்கான மீன் குஞ்சுகள் வந்து உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து கெண்டை மீனை வளர்க்குறதை காட்டிலும் நீங்கள் இந்த கிஃப்ட் திலேப்பியா வகையான மீன்களை வளர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குறைந்த நேரத்தில் வந்து அதிக லாபம் எடுக்கலாம். ஸோ இதனால் வந்து உங்களோட வாழ்வாதாரத்தையும் நீங்கள் முன்னேற்றிக்கலாம். அதனால் இது வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு தொழில்நுட்பம் கிஃப்ட் திலேப்பியாங்கிற தொழில்நுட்பம். ஸோ விவசாய பெருமக்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்வில் வளம் பெறுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.